தற்போதைய அண்மை செய்தி. ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்ட பிறகு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படாதது ஏன் என்று அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் மட்டும் விலையை குறைக்காமல் உயர்த்தப்பட்ட விலையில் பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பாக தற்போது அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் மட்டும் விலையை குறைக்காமல் உயர்த்தப்பட்ட விலையில் பொருட்களை விற்பனை செய்வதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். ஜிஎஸ்டி வரிக்கான அந்த 2 விதமான வரிகள் இன்று அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்ட பிறகும் ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படாதது ஏன்? திமுக அரசின் சுரண்டலுக்கு அளவே இல்லையா என்று பாமக நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது குற்றச்சினை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஜிஎஸ்டி எனப்படும் பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் பால் பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஆவின் நிறுவனம் மட்டும் அத்தகைய விலை குறைப்பை செய்யாமல் உயர்த்தப்பட்ட விலையிலேயே பால் பொருட்களை விற்பனை செய்து வருகிறது என்றும் அதிக விலைக்கு பால் பொருட்களை விற்பனை செய்து மக்களை சுரண்டும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் தன்னுடைய கண்டனத்தினை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக உரைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் பால்களுக்கு தொடக்கம் முதலே ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பன்னீர், ஐஸ்கிரீம், சுவைக்கப்பட்ட பால் வகைகள், நெய், வெண்ணெய் உள்ளிட்ட பால் பொருட்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வந்தது. ஜிஎஸ்டி வரி திருத்தங்களின் ஒரு கட்டமாக பால் பொருட்கள் மீதான அந்த ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டு விட்டது. அதன் பயனாக தான் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை பால் நிறுவனமான அமுல், கர்நாடக பொதுத்துறை பால் நிறுவனமான நந்தினி மற்றும் தனியார் நிறுவனங்கள் பால் பொருட்களின் விலையை 25 முதல் 40 வரையிலான குறைத்திருக்கின்றனர். ஆனால் ஆவின் நிறுவனம் வரி குறைக்கப்படவில்லை, பிறகும் விலைகளை குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், ஜிஎஸ்டி வரி எனப்படுவது பால் பொருட்களின் விலைகள் மீது வாடிக்கையாளர்களிலிருந்து வசூலிக்கப்படும் தொகையாகும். அந்த வரிகள் குறைக்கப்பட்ட பிறகும் அதன் பயன்கள் வாடிக்கையாளர்களே சென்றடைய வேண்டும். அப்படி இல்லாமல் அதே விலையில் விற்க வேண்டும் என்றால் பால் பொருட்களினுடைய அடிப்படை விலையை உயர்த்த வேண்டும். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகும் பழைய விலையிலேயே ஆவின் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன என்பதால் அவற்றின் விலை உயர்த்தப்படுவதாகவே பொருள் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் ஆவின் பால் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டு விட்டன என்ற தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அமுல் நிறுவனம் 700க்கும் மேற்பட்ட பால் பொருட்களின் விலைகளை குறைத்திருக்கிறது. அதே போல் நந்தினி 15 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்திருக்கிறது. தனியார் நிறுவனங்களுடைய 10க்கும் மேற்பட்ட வகையான பால் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆவின் நிறுவனம் மட்டும் விலை குறைப்பு செய்ய மறுப்பதற்கான நோக்கம் என்ன என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும் என்றும், ஏழை மக்களை சுரண்ட அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்தை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பால் பொருட்களின் விலையை உயர்த்தி மக்களை கொள்ளையடிப்பதை ஆவின் நிறுவனம் வாடிக்கையாகவே வைத்திருப்பதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆவின் பொருட்களின் விலை 4 முறை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 515 ரூபாயாக இருந்த ஒரு கிலோ நெய்யினுடைய விலை தற்போது 185 உயர்த்தப்பட்டு 700 ஆகியிருக்கிறது என்றும், இது 36% உயர்வாகவும் தனியார் நிறுவனங்கள் கூட குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு விலையை உயர்த்தவில்லை என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், ஜிஎஸ்டி வரி அறிமுகம் செய்யப்பட்ட போது அதனை காரணம் காட்டாமல் பால் பொருட்களின் விலையை உயர்த்திய தமிழக அரசு வரிகள் குறைக்கும் போதும் விலையை குறைப்பதுதான் ஒரு அரணாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அறத்திற்கும் திமுகவிற்கும் இடைவெளி மிகவும் அதிகம் என்றும், ஆவின் பொருள் விலைகளை பயன்படுத்தும் மக்கள் ஏழைகள் தான், அவர்களை சுரண்டி பிழைப்பது மனிதநேயமற்ற செயலாகும் என்றும், இனியும் தாமதிக்காமல் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு ஏற்ற வகையில் ஆவின் பொருட்களின் விலைகளை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான கண்டன அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் இன்று ஆவின் பால் பொருட்களுக்கான விலையை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஆவின் பாலகத்தில் விற்பனை செய்யப்படும் எந்த ஒரு பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படவில்லை என்பதை கடும் அழுத்தத்துடன் தற்போது தன்னுடைய கண்டனத்தினை ராமதாஸ் பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.